இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேக தலைவர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம், முழு தகவலை சொல்லுங்க. தமிழகத்தில் நடக்கக்கூடிய செயல் வீரர்கள் கூட்டம் மாநில அளவுல மகாபலிபுரத்துல நடந்து வந்தது. அந்த கூட்டத்துல மாவட்ட அளவுல செயல் வீரர்கள் கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது. அந்த அளவுல மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் சென்னை பெரம்பூர்ல தொடங்கி இருக்கிறது. இந்த கூட்டத்துல கட்சியுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளரும் சென்னை மாவட்டத்திற்கான தேர்தல் கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள ஆதரவுனா ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கிறார். பெரம்பூர் தொகுதி உட்பட வட சென்னையில ஏதோ ஒரு தொகுதியில் அவர் போட்டியிட வேண்டும் என்ற தீர்மானத்தை அவர் முன்மொழிந்திருக்கிறார். அவர் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்தவுடனே பெரம்பூர் தொகுதியில் அவர் நிற்க வேண்டும் என்று தீர்மானத்தை முன்மொழிகிறேன், பொதுச் செயலாளர் அதை வழிமொழிவார் என தெரிவித்தவுடன் இந்த செயல்வீரர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்ட மாவட்ட செயலாளர் சிவா உட்பட அனைத்து நிர்வாகிகளுமே அவர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில ஏற்கனவே விருகம்பாக்கம் வேளச்சேரி ஆகிய தொகுதிகளை தொடர்ந்து பெரம்பூர் அல்லது திருச்சி கிழக்குல விஜய் போட்டியில் இருக்கிறார் என தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில சென்னையில தொடங்கி இருக்கக்கூடிய அது குறிப்பாக பெரம்பூர் தொடங்கி இருக்கக்கூடிய செயல் வீரர்கள் கூட்டத்தில் இந்த தீர்மானம் முன்மொழியப்பட்டிருக்கிறது. இந்த அளவுல பெரம்பூர்ல தமிழக கட்சி கழகத்துடைய தலைவர் விஜய் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கட்சி நிர்வாகிகளிடையே தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்தின் மீது வழிமொழிவதற்கான உரை தற்போது கட்சியுடைய பொதுச் செயலாளர் பேசி வருகிறார். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.